Hi friends, welcome back to my channel Surya's Kitchen. இன்னைக்கு நாம wheat parotta எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். So ஒரு மிக்சிங் பவுல்ல ஆயில், salt and sugar ஆட் பண்ணிக்கோங்க. sugar வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. salt நம்ம மாவுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் and தண்ணி இத வந்து நம்ம ஃபுல்லா வந்து mix பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ. So இப்போ இந்த சால்ட்டும் சுகரும் வந்து கரையிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்டே வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் ஆட் பண்றதுனால நமக்கு வந்து சாஃப்டா இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம சுகர் ஆட் பண்றோம். ஸோ ஒரு கப் வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இது நல்ல சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பண்ணுங்க. அண்ட் கொஞ்சமாக இந்த மாவு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பரோட்டா பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து மாவு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour வந்து ஜஸ்ட் நல்லா வந்து ஊற வச்சு பிசைஞ்சிட்டே இருங்க மாவு. இந்த மாதிரி இது நல்லா வந்து பிசைஞ்சிருந்தீங்கன்னா தான் வந்து நம்ம வந்து சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ இந்த பிசைறதுல தான் வந்து நமக்கு வந்து சாஃப்டான பரோட்டா வந்து கிடைக்கும். ஸோ இது பிசைஞ்சிட்டு இது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 hours வந்து மேக்ஸிமம் 4 hours வந்து இது ஊறணும். இந்த மாவு வந்து நல்லா ஊறினாதான், எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சாஃப்டாக அந்த ஃப்ளஃபியாக கிடைக்கும். அந்த லேயர்ஸ் வந்து நல்லா வரும் அப்போதான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 4 hours கழிச்சு நான் இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ 4 hours ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுக்கிறப்போ நமக்கு அந்த வந்து கிராக்ஸ் விடாது, நம்ம தேய்க்கிறப்போ வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து நமக்கு அந்த கிராக்ஸ் விடாமல் அந்த குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம உருட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா மாவுமே இந்த மாதிரி வந்து பால்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆயில் தடவி எல்லாமே வந்து பால்ஸை வந்து நல்லா வந்து உருட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த அந்த மாவு வந்து இப்போ நம்ம உருட்ட போகிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் சப்பாத்தி மாதிரி உருட்டாமல் நல்லா வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து நீங்கள் வந்து தேய்க்கணும். இன்கேஸ் இந்த சப்பாத்தி போடுற அந்த இது இல்லைன்னா நீங்கள் வந்து கீழே நார்மல் நம்ம இதில் வந்து கீழேயே வந்து நீங்கள் தேய்க்கலாம். ஸோ நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறீங்க இப்போது. ஸோ மாவு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த லேயர்ஸ் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து எண்ட் வரையும் நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ தான் நமக்கு வந்து அந்த பரோட்டா மாதிரி நமக்கு வந்து அந்த லேயர்ஸ் வந்து கிடைக்கும்.
ஸோ அடுத்து இருக்க எல்லா பால்ஸுமே அந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சாக நம்ம வந்து தேய்ச்சிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஆயில் விட்டு தேய்ங்க. ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தேய்ச்சிருங்க மாவை. நம்ம மாவு வந்து ட்ரை மாவு எதுவும் போட வேண்டாம். அப்படி உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா வந்து நீங்கள் ஆயில் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மாவு வந்து திருப்பி இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்ட்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து லேயர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து மாவு வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபோல்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நம்ம தேய்க்க போகிறோம். ரொம்ப தேய்க்காதீங்க. ரொம்ப தேய்ச்சிங்கன்னா அந்த இது போயிடும், அந்த லேயர்ஸ் போயிடும். ஸோ அதனால் வந்து லைட்டாக மட்டும் தேய்ங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சின்னதாக நீங்கள் வந்து தேய்ச்சாலே போதும். ஸோ இப்போ பேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருந்த அந்த பரோட்டாவை வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போது வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து 2 சைடுமே வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க. 2 சைடும் ஈக்குவலாக வந்து நல்லா வந்து குக் ஆகணும். ஸோ மீன்வைல் மற்ற இருக்கிறதையும் வந்து நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டு திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 2 சைடுமே வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ கடைசியாக வந்து இந்த மாதிரி 2-3 பரோட்டா வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த லேயர்ஸ் வந்து தனியாக நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வீட் பரோட்டா வீட்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப்